டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கல்வி சேவைகளுக்கு சரக்கு சேவை வரி விகிதம் என்ன? ஆன்சர் 18%. கல்வி சேவைகளுக்கு சரக்கு சேவை வரி விகிதம் என்ன? 18%. காயகல்ப் விருது எந்த துறையுடன் தொடர்புடையது? காயகல்ப் விருது எந்த துறையுடன் தொடர்புடையது? மருத்துவம். காயகல்ப் விருது எந்த துறையுடன் தொடர்புடையது? மருத்துவம். 1999ஆம் ஆண்டு அரசானது ஒரு புதிய திட்டம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல சுகமான வாழ்வளிக்க தீர்மானிக்கப்பட்டது. அது என்ன திட்டம்? ஆன்சர் வாழ்வொளி திட்டம். 1999ஆம் ஆண்டு அரசானது ஒரு புதிய திட்டம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல சுகமான வாழ்வளிக்க தீர்மானிக்கப்பட்டது. அது என்ன திட்டம்? வாழ்வொளி திட்டம். 2019ஆம் ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ் எந்த இடத்தில் உள்ளது? முதலாம் இடம். 2019ஆம் ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ் எந்த இடத்தில் உள்ளது? முதலாம் இடம். 2019ஆம் ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ் எந்த இடத்தில் உள்ளது? முதலாம் இடம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் என்ன? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் என்ன? ஆன்சர் பி 80.33%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் என்ன? 80.33%. கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? இஸ்கல்ஸ். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? இஸ்கல்ஸ். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் இஸ்கல்ஸ். இந்திய கல்வி முறையில் அடிப்படையில் எத்தனை நிலைகள் உள்ளன? இந்திய கல்வி முறையில் அடிப்படையில் எத்தனை நிலைகள் உள்ளன? 4. இந்திய கல்வி முறையில் அடிப்படையில் எத்தனை நிலைகள் உள்ளன? 4. இந்திய கல்வி முறையில் அடிப்படையில் எத்தனை நிலைகள் உள்ளன? 4. மத்திய சமூக நலவாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? மத்திய சமூக நலவாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1953. மத்திய சமூக நலவாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1953. மத்திய சமூக நலவாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1953. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கான உரிமைகளை எந்த அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது? சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கான உரிமைகளை எந்த அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது? ஆன்சர் 30. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கான உரிமைகளை எந்த அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது? 30. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? ஆன்சர் 21A. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? 21A. தமிழக மகளிர் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? தமிழக மகளிர் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? கமெண்ட் யுவர் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ண ரைட் சைடு தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணுங்கள்.